அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏண்டா, கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? நமக்கெல்லாம் அது செட் ஆகாது கோச்சா. டேய், நான் எனக்கு கேட்டேன்டா. உங்களுக்கு தான் சொன்னேன் கோச்சா. ஆஹா, நடுவு மண்டையில் நச்சுன்னு அடித்த மாதிரி நறுக்குன்னு ஒரு பொண்ணு வர்றா பாருடா. கோச்சா, அதெல்லாம் கமிட்மெண்ட்டில் ஓடிட்டுருக்கோம். இப்போல்லாம் யாருமே வேக்கன்சியே கிடையாது. எல்லாருமே என்கேஜ்டு தான். நீ இங்கே இரு, நான் கேட்டு பார்த்துட்டு வர்றேன். எஸ்கூஸ் மீ, யார் நீங்கள்? ஆமாம், இவ்வளோ அழகாக இருக்கே. நீ என்ன ஊருக்கு புதுசா? பழசு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கே அட்ஜஸ்ட் பண்ணணும்? எங்கே இருக்க? இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன். ஆமாம், உனக்கு என்னையா வேணும்? எனக்கு நீ தான் வேணும். நீ ரொம்ப லேட். என்னது லேட்டா? இப்போ தான் சென்னைக்கே வந்திருக்க? இதே ஊரில் இருக்கிற லிங்கத்துக்கிட்ட நான் கமிட் ஆயிட்டேன்யா. நோ, அவன் என்னை விட பெரிய ஆளா இந்த ஏரியாவில்? நான் யார் தெரியுமா? கோவை கோச்சா. என் பேரை சொன்னாலே இந்த கோவையே கிடு நடுங்கும். புரியுதா? யோ, என்ன தான் நடுங்கினாலும் முதல்ல வந்தவங்களுக்கு தாயா முன்னுரிமை. ஆமாம், யார் அந்த லிங்கம்? லிங்கமும் பெரிய ஆள் தாயா. அப்பன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நாளைக்கு ராத்திரி இதே இடத்துக்கு நீ வா. அந்த லிங்கத்தையும் வர சொல்லு. நானும் வர்றேன். நீ யாருக்குன்றத இங்கே வச்சே முடிவு பண்ணிடுவோம். ஏன் வம்பு பண்ணுற? உன்னை பார்த்ததுமே நான் மெல்ட் ஆயிட்டேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. லிங்கம் விட்டு கொடுத்தா நான் உன் கூடயே வர்றேன்யா. இது போதும். லிங்கத்தை நான் விட்டு கொடுக்க வைக்கிறேன். போதுமா? A few moments later. டேய், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த லிங்கம் யாருன்னு விசாரித்து அவங்ககிட்ட என் விஷயத்தை பேசி நாளைக்கு ராத்திரி பஞ்சாயத்துக்கு வர சொல்கிறீங்க. ஆமாம். 6 hours later. கோச்சா, அந்த லிங்கத்தை பற்றி தரோவாக விசாரிச்சிட்டோம். உன்னை பற்றி கேட்டான். பயங்கரமாக சொல்லி வச்சிட்டோம். நாளைக்கு 2 பேரும் களத்தில் மீட் பண்ணுறீங்க. ஆமாம். The next day. கோச்சா, நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு அந்த நடு ரோட்டில் நிற்கிது பாருங்க. அவளை எதுக்குடா நடு ரோட்டில் நிற்க வச்சிங்க? கோச்சா, இந்த பக்கம் நீங்கள், அந்த பக்கம் லிங்கம், நடுவில் அந்த பொண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு உங்களுக்கா இல்லை லிங்கத்துக்கான்னு தெரிஞ்சிடும். அந்த பொண்ணு இந்த கோச்சாவுக்கு தாண்டா. ஆஹா, கோச்சா இப்போவே சூடாயிட்டாரு. கோச்சா, நீ போய் அந்த லிங்கத்திட்ட பேசு. ஆஹா, ஆளை பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருக்கான ஐயா. எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். ஏய், நீ தான் கோச்சாவா? பார்த்தா எப்படி தெரியுது? பஞ்சு முட்டாய் விற்கிறவன் மாதிரி தெரியுது. என்னது, பஞ்சு முட்டாய் விற்கிறவனா? ஆஹா, கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். உன் நெஞ்சில் தில் இருந்ததுனால நீ அப்படி சொல்லிட்ட. பரவாயில்ல, உன்னை மன்னிக்கிறேன். மரியாதையா இந்த இடத்த மட்டும் இல்லை, இந்த கோவையை விட்டு நீ காலி பண்ணி போகல, அவனை கொன்னுடுவேன். நான் அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டேன். உன்னோட ஆசையை ஒரு வாரம் கழித்து வச்சுக்கோ. என்னது, ஒரு வாரம் கழிச்சா? அவ முழுசாக எனக்குத்தான் சொந்தம். முதல்ல நீ இங்கேருந்து முழுசாக போறியான்னு பாரு. ஏய், என்னது, கோச்சா விட்ட சவுண்டில் லிங்கம் சைலண்ட் ஆயிட்டான். அப்போனா பொண்ணு நம்ம கோச்சாவுக்கு தான். என்னடா சவுண்டு விட்டா நீ பெரிய ரவுடியா? ஏன், நீயும் வேணா சவுண்டு விடு. நாக்குப்பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு 4 அட்டைப்பூச்சிங்களை வச்சு ஃபிலிம் கட்டிகிட்ருக்கியா? என்னது, நாக்குப்பூச்சியா? இந்த காமெடி ட்ராக்கை முழுசாக பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.